ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ் குட்டி ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, குன்றத்தூர் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது. ஓகேங்களா, அங்கே வந்து டேம் இருக்கும், ஏரி டேமு. அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அது மழை டைமில் தான் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி, சும்மா போய் பார்ப்போம். சும்மா தானே இருக்கோம், ஒரு வீடியோ ஏதாவது கண்டென்ட் எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, வாங்க உங்களுக்கு போய்ட்டு அந்த ஏரியை காட்டுறேன். டேம்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு வந்து உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். வாங்க போவோம். ஓகேங்களா, எங்கள் ஏரியாவில் எங்கள் கிரவுண்டில் பாருங்கள், கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. பொங்கல் டோர்னமெண்ட்டு போல், பொங்கலுக்காக டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ரோடே சுத்தமாக நல்லா இல்லைங்க. இங்கே பெரிய ஃபாரஸ்ட், இதுக்குள்ளே தான் வந்து சாய்ராம் காலேஜே இருக்குது. பெரிய ஃபாரஸ்ட்டு, ரோடு சரி கிடையாது. ஃபாரஸ்ட்காரங்க வந்து ரோடு போட விட மாட்டேன்றாங்க. ஆஃப் ரோடிங் போலேயே இருக்குது. ரோடே சுத்தமாக நல்லா இல்லை. பாருங்கள், 2 சைடும் வந்து ஃபாரஸ்ட்டு, வியூவாக செம்மையாக இருக்குது. ஓகேங்களா, வண்டி இதில் சிங்கிளாக பெரிய வண்டி போனாவே ஆப்போசிட் வண்டி வந்தால் போகவே முடியாதுங்க. செம்ம டிராஃபிக் ஆகும் இந்த சைடெலாம் நைட் டைமில். ஓகேங்களா, சிங்கம் புலிலாம் வருமானு தெரியல. நம்ம இதுக்குள்ளெல்லாம் போனது கிடையாது. வியூ செம்மையாக இருக்குது. நைட் டைமில் வந்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்கும் ஏரியா. இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குங்க. இங்கே வர ரைட்டு பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது. தெரியுதுங்களா, இதுக்குள்ளே தான் இருக்குது ஒரு கிராமம். காட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம போனது இல்லை. உள்ளே ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும், அதுக்கு வந்து நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் வீடுங்க அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு 20-30 வீடு இருக்குங்க. கோயில் இருக்குது, சாய்பாபா கோயில். அதே பேக் சைட்லலாம் அப்படியே வந்து காலேஜ் இருக்குது, சாய்ராம் காலேஜ் வந்து உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த சைடு ரோடு தான் வந்து சரி கிடையாதுங்க. கொஞ்சம் தூரம் ரோடு, மெயின் ரோடு போனால் தான், நம்ம குன்றத்தூர் ஹைவே பிடிச்சா தான் நம்மளால் வந்து வண்டியும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண முடியும். ரோடு சுத்தமாக நல்லா இல்லை பாருங்கள். அதே போல் நீங்கள் வண்டி ஓட்ட சொல்ல கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடுங்க, சேஃப்டியாக. எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன், கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்கன்னா. ஓகேங்களா, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள், வண்டி எடுங்க. ஓகேங்களா, நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, நம்புகிறேன். கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, நம்ம சேஃப்டி நம்ம தான். ரோடே சரியில்லைங்க, ஒழுங்காக பேசக்கூட முடியல. கொஞ்சம் ஹைவே போயிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஹைவே வந்துட்டேங்க. ஹைவே ரைட் எடுத்தோம்னா குன்றத்தூர், லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் ரோடுங்க. நம்ம சைட்டாக வந்து குன்றத்தூர் ரோடு தான் போனோம். 7 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்து கிராஸ் பண்ணணும் எப்பவுமே. ஓகேங்களா, மிரர் யூஸ் பண்ணோம். நான் அங்கே வந்ததுனால மிரர் எடுக்கலை.
இப்போ தான் ஹைவே வந்துச்சுனால மிரர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மிரர் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வச்சுன்னு மிரரை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, மிரர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். கட் பண்ண சொல்லலாம், பார்த்து கிராஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இங்கே தான் அங்கே ஒயின் ஷாப் இருக்குது போல், வண்டிங்க நிறைய நிற்கிது பாருங்கள், இங்கேயே கூட்டம் இருக்குது. எங்கே கூட்டம் இருக்குமோ இல்லையோ, ஒயின் ஷாப்பில் கட்டாயம் கூட்டம் இருக்குங்க எப்போவுமே. 24 hours ஓப்பனில் இருந்தாலும் ஓடிட்டே இருக்குங்க. நம்ம கூட நம்ம விக்கியும் பாலா வந்து போயிட்டுருக்காங்க, ஃப்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க, ஓகேங்களா? அவரும் தான், நாங்கள் எங்கே போனாலும் அவங்களும் வருவாங்க, நாங்களும் டீமாக தான் போவோம். ஆனால் நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கலாம், நம்ம வந்து வீடியோ தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் யூடியூப் சேனல் இருக்குது. நாங்கள் 3 பேர் டீமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டப்பா மைக் செட் யூடியூப் சேனல் நேமு. ஃபன் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டுட்ருப்போம் அதில், ஓகேங்களா? அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் நம்ம வந்து அந்த டேமுக்கு வந்து நம்ம போனது கிடையாது. நம்ம பாலா வந்து போயிருக்காப்புல. நம்மளுக்கு மெயினாக ரூட்டு தெரியாது, அந்த ஏரிக்கு நம்ம மேலே எப்படி வண்டியை எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால தான் வந்து பாலாவை வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? அவரும் வந்து எப்போவுமே நம்ம கூட வருவார். அதனால தான் அவர் வந்து ஃப்ரெண்டில் கூகுள் மேப்பை வந்து ஃப்ரெண்டில் அனுப்பிச்சாச்சு. நம்ம அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து தெரியாது. இதுவே ஏரிக்காரை தானுங்க, இது ஃபுல்லாகவே ஏரி தான். ஆனால் டேம் இங்கே கிடையாது. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும் போல் உள்ளே போனோம். இது வந்து ஏரிக்காரை, அண்ணாண்ட ஏரி ஃபுல்லாக, ஓகேங்களா? நம்ம வந்து டேம் கிட்ட தான் வந்து நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன், எப்படி இருக்குது டேமில் பாருங்கள், ஓகேங்களா? எப்போவுமே நம்ம ரோட்டில் போக சொல்ல சேஃப்டியாக தான் போகணுங்க. சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். மாடு எப்போ வேணுமாலும் வரும், நம்ம கவனமாக போகணும், ஓகேங்களா? மாடு எப்போ வேணுமாலும் வரும், அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மாட்டுக்காரங்க தான் தப்பு. மாடு வந்து நம்ம அடிக்க முடியும், மாற்ற வண்டியை நம்ம திட்ட முடியாது, ஓகேங்களா? நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். கவனமாக வந்து வண்டியை பார்த்து ஓட்டிகிட்டு போங்க. ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா, நாய் மாடு வர சொல்ல பார்த்து போங்க, ஓகேங்களா? ஓகேங்களா? இது 2 தான் ஃபஸ்ட்டு ரீசனு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான காரணமே, ஓகேங்களா? அது வந்து நைட் டைம்லலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. டேனால கொஞ்சம் ஓகே தெரியுது, வெளிச்சத்துக்காக மாடு ஆடு எங்கே இருக்குது, நாய் எங்கே இருக்குதுன்னு வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. அதே நைட் டைமில் வந்திங்கன்னா அது ஓரத்தில் 10 இருக்கும், நம்மளுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. நம்ம கவனிக்காமல் எடுத்துகிட்டு போய் விட்டு சடனாக பிரேக் அடித்தோம்னா ரொம்ப ரிஸ்க்கு. பசங்க இன்ட்ரிகேட் போட்டாங்க, இங்கே தான் கட்டிங் இருக்குது போல் மேலே போகிறதுக்கு. இதாங்கிட்டே வந்துட்டுங்களா நம்ம? சரி வாங்க போவோம். உள்ள ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, வண்டி மேலே ஏற்ற முடியுமான்னு தெரியல. சும்மா இப்போ வண்டி அங்கேயே விட்டுட்டு மேலே ஏறி போய்ட்டு வருவோம். என்ன சொல்கிறேன் பார்ப்போம். ஏங்க டேமு மேலே கூட வண்டியை ஏற்ற விட மாட்டாங்களாம், போலீஸ் இருப்பாங்களாங்க. நாங்கள் பண்ணுறது இப்போ நம்ம எப்படி தான் எப்போ தான் போய் பார்க்குறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, நீங்களும் எப்படி பார்க்குறது? ரொம்ப கஷ்டங்க. எல்லாத்துலேயும் ரூல்ஸை மீறி போகிறதுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் தற்கொலை பண்ணுறது அது இது நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும், அதனால் வந்து போலீஸை போட்டிருப்பாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை கீழே விட்டுட்டு நம்ம மேலே போய் பார்ப்போம். கிட்ட விட்டாங்கன்னா காட்டுறவங்களுக்கு, இல்லைன்னா ஏரியை ஒண்டி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம், ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். ரோடு சரியில்லைங்க, இல்லை மண் ரோடு. ஏதோ கைனிக்கு போகிற போல் போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடிங்கில் ஓடுது வண்டி, ரோடும் சுத்தமாக சரியில்லை.
ஐயோ வண்டியெலாம் தள்ளி வச்சிருக்கு போல். மாடு ரோட்டில் தான் படுக்குது பார்த்தா வண்டியை கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போல். வண்டி கீழே தள்ளி வச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகே காஸ், இதான் வந்து சம்பரப்பக்கம் ஏரி டேம்க்கு போக வேண்டிய மெயின் கேட் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, இது வழியாக தான் போகணும். ஆனால் போலீஸ் இருக்காங்க, உள்ளே விடுறாங்க, நடந்து தான் போக முடியும். ஆனால் வந்து பைக்கெலாம் மேலே எடுத்துகிட்டு போக முடியல. ஓகேங்களா, இதான் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, வாங்க உள்ளே போவோம். ஓகே காஸ், இதான் டேம் போல். ஓகேங்களா, நானே இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதான் தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுற என்ட்ரன்ஸ் கேட்டு போல். இதான் டேமுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சம்பரப்பக்கம் ஏரிங்க. ஓகேங்களா, இங்கேருந்து பூந்தமல்லி அந்த சைடு வரைக்கும் இருக்குது. பெரிய ஏரி இது. ஓகேங்களா, வியூ பக்காவாக இருக்குது. ஃபோட்டோ ஷாட்லாம் பக்காவாக எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் பக்காவாக எடுக்கலாம். ஓகே, வாங்க பாருங்கள், பாலாவும் விக்கி வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. வாங்க, இது வந்து பழைய டேம் போல். ஓகேங்களா, இதுவும் புதுசாக ஃபைன் பண்ணி கண்டிஷனாக தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து புது டேம் இருக்குது போல். அங்கே போய் பார்ப்போம். இது புதுசாக அது புதுசானே தெரியல. வாங்க கிட்டே போய் பார்ப்போம். தண்ணி வந்து ஓப்பன் மழை டைம் முடிஞ்சிச்சு. தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது. ஓகேங்களா, அந்த சைடு வந்து மெயின் ரோடு, காலேஜ் தெரியுதுங்களா, அந்த சைடு காலேஜ் இருக்குது. இது ஏரி காவா போலே தெரியலங்க, அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. தண்ணி எப்படி போகும்னு தெரியல. ஃபுல்லாக அந்த சைடு கம்பெனிலாம் இருக்குது. தண்ணி போனால் எப்படி போகும், ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருமான்னு தெரியலங்க. ஓகே வாங்க, நம்ம இது வரைக்கும் தண்ணி வந்து இங்கே சைடு வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பஸ்ஸெல்லாம் போகாது முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாலம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஓகே வாங்க போக சொல்ல அந்த பாலம் போட்டு இதை வந்து போய் பார்ப்போம். அங்கேயே ஃபோட்டோ ஷூட்டு ஏதாவது வீடியோ எடுப்போம் அங்கேயும் போயிட்டு. ஓகேங்களா, அந்த சைடு மெயின் ரோட்டில் போய் காட்டுறேன். அதில் கேட்டு நிறையா இருக்குங்க. அது புதுசாக இது புதுசானே தெரியல. அது 1 2 அது போல் போட்டிருக்கு. இது வந்து கேட்டு பெருசு பெருசாக இருக்குங்க. 1 2 3 4 5 இதுதான் புது கேட்டுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா, நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கேயும். நம்ம யாரும் இருக்க மாட்டாங்க, போயிட்டு சும்மா ஷார்ட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன ஷூட் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கேயும் வந்து குளிக்கிறதுக்கெலாம் வந்திருக்காங்க. இங்கேயும் இங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்குது. நம்ம ஏரி மேலே போய் பார்ப்போம் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு ஏரியில். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் இதில் தண்ணி வந்து நேரில் வந்து பார்த்ததே இல்லைங்க. நியூஸில் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நானும் இதில் வந்து மீன் பிடிக்கிறாங்க தெரியுதுங்களா. அந்த ஃபஸ்ட்டு கேட் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க வியூ. ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போக சொல்ல. இது பெரிய பெரிய கேட்டாக இருக்குங்க. தண்ணி இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மனா அவன் தெரியாது, புஷ்ஷுன்னு அச்சுன்னு போயிடுவோம் போல். நம்ம ஒரே ஓட்டமாக எஸ் ஆகிட மாட்டோமா. நல்லா இருக்குங்க, சூப்பராக. வாங்க ஏரி தண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. மேலே ஏறி போயிட்டுருக்கோம். சரிங்களா, செம்ம ஹைட்டாக இருக்குது போல். இந்த ரோடு கூட நல்லா இருக்குடாப்பா. அது அங்கே இருக்குதாடா. இவ்வளோ டயர்டாகிடுது இது ஏறத்துக்க. படிக்கட்டு ஏறினாவே கஷ்டம்தான். குளிக்கிறானுங்கடா. இப்படி பார்த்தா வெயில் சூரியன். அது இது கிட்ட போலமா அவ்வளோ தூரம் நடக்க முடியாது போல். அதுதான் நேரே தெரிலடா. அது வரைக்கும் லைட் ஹவுஸ். அது லைட் ஹவுஸ் அது மேலே ஏறி நின்று பார்க்குற மாதிரி வியூ. அது மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க டோட்டலாக கூட. அங்கே தான் இந்த இது பார்ப்பாங்க, கண்ணாடி இங்கே பார்ப்பாங்க, வேறு எங்கே பார்ப்பாங்களே. வானமும் பாரு, அந்த தண்ணியும் வானமும் ஒரே மாரி தெரியுது. நடுவில் பில்டிங்லாம் தெரியாது போல. ஏதுரா அது ஒருத்தர் போட்டிங் போயிட்டுருக்காரு, மீன் பிடிக்கிறாரு போல். ஆப்போசிட்டு பூந்தமல்லியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. மாதா காலேஜா? மாதா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, மாதா காலேஜ் ஹாஸ்பிட்டல். அதான் பூந்தமல்லி இது தானே சேரும் அதெல்லாம். ம்
கல்வெட்டு நிறையா இருக்குதுங்க. லவ்வர்ஸ் நிறைய பேர் வருவாங்க போல். இங்கே உக்காஞ்சி செதுக்கி வச்சுருக்காங்க ஆட்டின்லாம் போட்டு. லவ்வர்ஸ் ஃபுல்லாக கல்லறை ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க செவுத்தில். கண்டிப்பாக இங்கே வந்து எழுதுனா லவ் சக்ஸஸ் ஆயிரும் போல். நம்மளும் எங்கேயாச்சும் எழுதி வைப்போமா? நம்மளுக்கு தான் லவ்வே இல்லையே, நம்ம எதுக்கு எழுதணும்? வாங்க போவோம். ஃபுல்லாக லைனாக எழுதி. ஏங்க இதான் டேம். தண்ணி வழியாக தான் இருக்குது. லைட்டாக ஓப்பன் பண்ணால் செம்ம தண்ணி வந்துடும் போல். மீன் இருக்குங்க இதில். நான் மீன் இருக்காது நினச்சேன். மீன்லாம் இருக்குது. ஏங்க வண்டி தலை, வண்டியே போகுது தலை. சூப்பருங்க. நம்மளாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க போல். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க போல். அது வண்டி போகுதுங்க அது மேலே. சூப்பர். தலைவர் வீடியோ எடுக்கிறாருங்க. சரி, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு. எப்பா இந்த ஏரியா வந்து எப்பயுமே தண்ணி வரும் போல். நம்ம விக்கி வந்து விதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன ஆக போகிறாரு தெரியல. பாருங்க கீழே விழுறாரு. உள்ள போகிறார். பாலா உள்ள போப்பா. அண்ணா வந்துரு போயிட்டு. தலை பின்னாடி பள்ளமா இருக்க போகுது. உள்ள போய் விழுந்துட போறேன். வியூ செம்மையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போங்க. நம்ம பாலா போல். ஓகேங்களா? இது போல் பையனை கூப்பிட்டு வந்துருங்க. அப்போ தான் ஃபோட்டோ ஷூட் ஏடா விடமே எடுத்து கீழெல்லாம் உள்ள வைப்பான். ஓகேங்களா? இது போல் நம்ம விக்கி போல் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருங்க. பக்கா ஃபோட்டோ ஷூட் எடுத்துடலாம். பாருங்க உள்ளேருந்து வர்ற போல் வராரு பாருங்க. ஃபோட்டோ ஷூட் எப்படிலாம் நம்ம விக்கி ட்ரைனிங் பண்ணுறேன். சரியான ஃபோட்டோ ஷூட்டர் போல். கேமராமேன் ஃபோட்டோ எடுங்க. ஏங்க ஏங்க பாருங்க என்னென்ன பண்ணுறா பாருங்க. பாருங்க நம்ம விக்கி வந்து இன்னும் உள்ள போனிட்டு இருக்காரு. நம்ம கத்துறாங்க சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்கன்ட்டு. செம்ம ஃபன் பண்ணுறாங்க இங்க. ஏய் நானும் வீடியோ எடுக்கிறேன். என்ன தள்ளுறா? இல்லாத விதெல்லாம் பண்ணுறேன். என்ன பாலா ஃபீலிங்கா? உள்ள என்ன லவ் ஃபீலிங்கா? சரிங்க. பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்க. என்ன பண்ணுறாருன்னே தெரில. பாருங்க நீங்களே லைவாக பாருங்க அவர் என்ன எடுக்கிறாருன்ட்டு. செம்ம விதை பண்ணுறாருங்க. வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. பாலாவில் உள்ளே போக முடியல, பயமாக இருக்குதுன்ட்டாரு. கொஞ்சம் உள்ளே போயிட்டு இடிக்க போறாரே. கொலைவி ஏதாச்சும் இருக்கா பாரு. என்னதுடா இது? எதுக்காக இது? ஏங்க அந்த டேம் கேட்லலாம் பாருங்கள் எழுதியிருக்காங்க லெட்டரு லவ்வர்ஸு. ஓகேங்களா? இன்சல் நேம்லாம் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க போல். அங்கெல்லாம் போய் எழுதியிருக்காங்க. வெறித்தனமாக நம்ம பசங்க இருக்கிறாங்க. இங்கே சன்லைட் வந்து செம்மையாக இருக்குது. வியூவு, டேமு, தண்ணி. ஓகேங்களா?
செம்மையாக இருக்குது. ஓகே கேஸ், நம்ம வந்து டேமுக்கு வந்து பார்த்துட்டு கிளம்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டைரெக்டாக வந்து நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகேங்களா, நைட்டு 6 o'clock ஆக போகுது. ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. ஓகேங்களா, உள்ளே போலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. உள்ளே விடல, அதான் பைக் அலோவ் பண்ணல. மேலே வந்து மேலெல்லாம் ஏறக்கூடாதுன்ட்டு போகக்கூடாது, மேலெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. ஓகே, சேஃப்டி தான் முக்கியம். ஓகேங்களா, தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. டேம்லாம் ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஓப்பன் பண்ணல. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரோடு தான் கொஞ்சம் நல்லா இல்லை. இது ஏரிக்கு போகிற ரோடு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் இந்த ஏரிக்கு வந்திருந்தீங்கன்னா, இந்த டேமுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா, அதே போல் இந்த டேமுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, யார் யார் வந்துருக்கீங்க பார்ப்போம், எத்தனை பேர் வந்திருக்கீங்க பார்ப்போம். ஓகேங்களா, எந்த ஏரியாவிலேருந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். கிராஸ் பண்ண சொல்ல கேர்ஃபுல்லாக இண்டிகேட் போட்டு கிராஸ் பண்ணுங்கள். சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோலையும் கன்ஃபார்ம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா, அதே போல் மிரர் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, இண்டிகேட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். ஓகேவா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே காய்ஸ், பாய்.